ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அகெயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வைனல் பிரிண்டிங்கோட என்ட்ரி லெவல் எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவைன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கோட இன்ஃபர்மேஷன் என்ட்ரி லெவல் இன்ஃபர்மேஷன் என்ன தேவை, நான் எப்படி உள்ளே ஸ்க்ரீன் பிரிண்டிங் உள்ள வந்தேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட க்ரோத் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வியூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நிறைய வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணுங்கள். இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் போத் ஆஃப் அஸ். சரிங்களா? உங்களுக்கும் இந்த ஃபியூச்சர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்டென்ட்ஸ் எல்லாமே இதில் ஷேர் பண்ணேன். ஸோ நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, சொல்கிறீங்க. ஸோ அதனால் நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ அண்ட் இந்த சேனலோட க்ரோத்தே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோன்னா அதோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் இட் வுட் பி மோட்டிவேட்டட். சரிங்களா? ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் இந்த பிஸ்னஸை பற்றி, இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங், இந்த டிஷர்ட் பிரிண்டிங் பற்றிலாம் கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். அண்டு அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னால் முடிஞ்ச என்கிட்ட இருக்க என்ன நாலேஜ் இருக்கோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜான்வரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் பிரிண்டிங்கோட ட்ரைனிங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரைனிங் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் ஆர் நோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் பிளான் பண்ணுறதுக்காக. ஸோ மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
லைவ் ஜாபோட கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இந்த கிளிப்பிங்ஸ்லாம் எதுக்கு ஷேர் பண்ணேன்னா, ஸோ ஒரு ப்ராசஸோ ஒரு ட்ரைனிங்கோ வந்து நீங்கள் வந்து தியரட்டிக்கல் ப்ளஸ் விஷுவல் ரெண்டுமே இருக்கும்போது தான் உங்களால் கரெக்டாக அதோட அவுட்புட் கிடைக்கும், உங்களுக்கு அந்த நாலேஜ் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்காக தான் நான் லைவ் ஜாபோட கிளிப்பிங்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வைனல் பிரிண்டிங்கோட ஸ்டார்ட் அப், அதாவது என்ட்ரி லெவல் என்ன பண்ணோம் அப்படின்றது. ஸ்க்ரீன் பிரிண்டிங்கும் அதே தான். இந்த வைனல் பிரிண்டிங்கும் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மோரலஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சேம் தான் இருக்கும். பட் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வைனலுக்கு ஒரு 20 to 30% தேவை உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ்னா, ஸ்க்ரீன் பிரிண்டிங்கும் உங்களுக்கு 70 to 80% தேவை. ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போசிங்கில் நிறைய ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் எக்ஸ்போசிங் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிற ஒரு ப்ராசஸ் அது. ஸோ அதனால் எக்ஸ்போசிங் எவ்வளோ பக்காவாக பண்ண முடியுமோ அதை வச்சு தான் உங்களோட அவுட்புட்டே இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக ஒரு டிஷர்ட் பிரிண்டிங்னு வந்துட்டிங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக மிஷின்ஸ்லாம் வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் யூவி எக்ஸ்போசிங் யூனிட்னு யூஸ் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா அதோட எக்ஸாக்ட் டைமிங் எல்லாமே நான் வந்து வாங்கி ஒரு 3 months அதெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ரெகுலராக அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த கேப்சரிங் பண்ணுறது, எக்ஸ்போசிங் கால்குலேட்டர் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசிங் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமல்ஷன், சென்சிடைசர், மிக்சிங், கோட்டிங், அப்புறம் ட்ரை பண்ணுறது. நிறைய கொஸ்டின்ஸ் சில கம்யூனிட்டிஸ்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு யூ கெட் அ கிளாரிட்டி. சரிங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளாரிட்டியாக கிடைக்கும். அதனால் அது ஓகே. ஸோ ஆனால் பட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் எக்ஸ்போசிங் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றின ஃபுல் ஐடியா உங்களுக்கு இருந்தால் மட்டும் தான் இந்த பிஸ்னஸில் உள்ளே வர முடியும். அண்டு இதோட என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு, எக்ஸ்போசிங் யூனிட், ஹீட் ப்ரெஸ் மிஷின் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நான் வைனல் சொன்ன மாதிரி 1 to 1.5 lakhsக்குள்ளே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பேஸ்லாம் தேவையில்லை. ஸோ ஹோம் பேஸ்டாகவே நீங்கள் ஒர்க் பண்ணிடலாம். அதனால் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும் பெரிய லெவல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அதுக்கான இடம் ஸ்பேஸ் ரெடி பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் இந்த மிஷின்ஸ்லாம் வச்சுக்கலாம். பட் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு இம்பார்ட்டன்ட், டெக்னிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. வைனலுக்கு நீங்கள் வந்து டிசைன் லெவலில் வந்து நாலேஜ் இருந்தால் போதும். வைனலோட ஒரே சேம் செட்டிங், ஒரே கட்டிங் தான். ஸோ அதனால் அது பெரிய லெவலில் டெக்னிக்கல் நீங்கள் கற்றுக்க வேண்டியதில் ஒரு லிமிடேஷன் இருக்கும் வைனலுக்கு. பட் ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஸ்டில் லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட்டு ஒரு ஜாபில் கூட சில லேர்னிங்ஸ் எனக்கு கிடச்சிது. அதனால் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்மெண்ட் பிரிண்டிங்கில் கிங்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஜிட்டல் வந்தாலுமே ஸ்க்ரீன் இன்னுமே வந்து இந்த மாதிரி எவால்வ் ஆகிட்டு இருக்குன்னா அதுதான் ரீசன். அண்டு இந்த நான் ஏற்கனவே வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இந்த எல்லா மெத்தடுக்கும் யூஸ் பண்ணுறோம். அது என்ன எக்யூப்மெண்ட்னா ஹீட் ப்ரெஸ் மிஷின். ஸோ நீங்கள் வைனல் ஸ்டார்ட் பண்ணலாம், சப்ளிமேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்க்ரீன் பிரிண்டிங், D2G, DTF, பிரிண்டிங் வைனல், எந்த பிரிண்ட்னாலுமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைனலாக வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அதனால் இந்த பிஸ்னஸில் இறங்குறீங்கன்னா நீங்கள் ஹீட் ப்ரெஸ் மிஷினை ஃபஸ்ட்டு வாங்க போகிற ப்ரொக்யூர் பண்ண போகிற எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரெஸ் மிஷின் தான். ஸோ லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு பேஸ்ட் ஆன் ரிவ்யூஸ் அதை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஹீட் ப்ரெஸ் மிஷின் கொஞ்சம் லார்ஜாக வாங்கிங்க. 15x15லாம் பார்த்தீங்கன்னா மேபி உங்களோட பிரிண்ட் சைஸ் பெருசாக இருக்கும். சரிங்களா? அதனால் 16x24 அந்த மாதிரி பெரிய சைஸ்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைனுமே வந்து ஹீட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ 15x15 வாங்கும்போது மேபி ஒரு கஸ்டமர் வந்து 16x18 கேட்குற சைஸ், பிரிண்ட் சைஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து 15x15 பத்தாது. ஸோ அதனால் இதெல்லாமே செக் பண்ணி இதெல்லாம், ஏன்னா இதில் எல்லாமே நான் மிஸ்டேக் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் நான் வாங்கும்போது ஒரு ஐடியா இல்லாமல் டக்குன்னு அதை வாங்குறது இதை வாங்கும்போது ஃபைனலாக ஒரு இடத்துல அந்த ரிக்குவயர்மெண்ட் பெரிய பிரிண்ட் சைஸ் வரும்போது நான் ரொம்ப அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆனேன். அதனால அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை. ஸோ நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது, ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி அண்ட் ரீசன் ப்ரைஸில் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் தேவைப்படுது இந்த டிஷர்ட் பிரிண்டிங் நெக்ஸ்ட் இயர், அதாவது ஜான்வரிலேருந்து ட்ரைனிங் ஷெடியூல்லாம் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் தேவை இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குன்னா கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் அதை வச்சு பேஸ்ட் ஆன் தட் ஐ வில் செக்ரிகேட் அண்ட் பிளான் இட். சரிங்களா? அதுக்காக தான் மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.